சின்னமன் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாமாங்க. சேதுவும் போஸோட விஷயத்தெல்லாம் நம்ம அப்பா கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிற போது ஒரு ஐடியாவுமே வருது. நம்ம பேசாம அந்த வைத்தியர்கிட்டயே நம்ம போயிட்டு அந்த காட்டுக்குள்ள நம்ம விசாரிச்சுட்டு வரணும். ஏன்னா அவங்க அந்த காட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அங்க தமிழ் செல்வியை அடிச்சுதான் அவங்க பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் அவங்க கிளம்பலான்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அங்க ராஜாங்கத்துக்கிட்டையும் கொஞ்சம் எனக்கு வெளியில வேலை இருக்கப்பா, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க சேதுவும். அதுக்கப்புறம் சேது போன எதுக்காக சேது இங்கே வெளியில் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ இங்கே சேது இங்கே தமிழ் செல்வியை அடித்த விஷயத்தெல்லாம் யாருக்கிட்டனா விசாரிச்சுட்டு அந்த உண்மையில தெரிஞ்சுட்டு வந்தானா இந்த கல்யாணமே நடக்காது அப்படின்ற மாதிரியும் அங்கே சேது இது ஈஸ்வரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சேதுவுமே அங்கே கிளம்பிடுறாரு. உடனே இங்கே சேது எதுக்காக கிளம்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வியும் யோசிச்சுக்கிட்டு இருக்க. இங்கே போஸோட விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் எங்கன்னா போவார் அப்படின்ற மாதிரியும் அவங்க யோசிக்கிறாங்க. இவங்க எதனால இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு கொஞ்சம் கூட தெரியல. ஆனால் அங்கே போஸ் ரொம்பவே கெட்டவன், அவனோட சுயரூபம் எல்லாமே இங்கே ராஜாங்கத்துக்கு தெரியணும் அப்படின்ற மாதிரியும் இங்கே தமிழ் செல்வி சைலண்டாகவும் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் சேதுவும் கிளம்பிடுறாங்க இங்கே கருப்பை கூட்டுக்கிட்டு. அதுக்கப்புறம் அங்கே ராஜாங்கமும் இவன் எங்கே போகிறான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் கூட தெரியல அப்படின்ற மாதிரியும் குழம்பிக்கிட்டு சைலண்ட் ஆகிடுறாங்க. ஏன்னா இங்கே போஸுக்கு கல்யாணம் நடக்க போகுது, இந்த மாதிரி டைம்ல அவன் எங்க போறான்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட புரியல அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு அங்க அப்பத்தா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சாபத்திரியும் இங்க தாமரையும் உட்காந்துக்கிட்டு இங்க ஈஸ்வரியோட கல்யாணம் நடக்க போறதுல இந்த நடக்காத கல்யாணத்துக்கு எதுக்கு இப்ப இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு அவன் எங்க போனான் அப்படின்ற மாதிரியும் இங்க சாபத்திரியும் தாமரையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க ஈஸ்வரியும் அந்த பொண்ணு கிட்ட பேசி எப்படியோ ஒரு வழியா அங்க சமாதானமும் பண்ணிடுறாங்க. அந்த பொண்ணுமே இது கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஈஸ்வரி அவ்வளோலாம் பேசி எங்கள் சாபுத்திரி இந்த கல்யாணத்தை போஸோட கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொல்லிட்டு இது மாதிரிலாம் பிளான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த பொண்ணையுமே சம்மதிக்க வச்சிடறாங்க இங்கே ஈஸ்வரி. அதுக்கப்புறம் நம்ம அங்கே அந்த பொண்ணை சமாளிச்சாலுமே இங்கே சேது வேற தமிழ் செல்வி அடித்த விஷயத்த நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்ற மாதிரியும் அந்த ஒரு கோடியே நம்ம கொடுக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன அவன் வந்து நம்ம இதெல்லாம் இது யோசிக்காம நீ வேற மயக்க மருந்து கொடுக்குறன்னு சொல்லிட்டு அவன் இப்போ நல்லா அது குடிச்சிட்டுமே அதெல்லாம் இது தெம்பா தானே போகிறான், நீ அவனுக்கு மயக்க மருந்து கலந்து கொடுத்தியா இல்லையா சேதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியும் சித்ரா கிட்ட கேட்குறாங்க. சித்ராவும் அம்மா நான் கலந்ததமாக கொடுத்தேன், என் கண்ணு முன்னாடி தான் ஒரு ஜூஸையும் குடிச்சாரு, ஆனால் எப்படி எழுந்தாருன்னே தெரியலம்மா, எனக்கே கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சித்ராவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஈஸ்வரிக்கு ரொம்பவே பதட்டமாக தான் இருக்குது. ஏன்னா ஈஸ்வரி ரொம்பவே சந்தோஷமாகவும் இருந்தாங்க. ஏன்னா அங்கே ஒரு கொடியும் கிடைக்க போகுது, நிறைய பணமெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரியும் ரொம்பவே சந்தோஷமாகவும் இருந்தாங்க. ஆனால் போஸ் பண்ண இந்த விஷயத்தினால அந்த குடிச்சிட்டு இங்கே சேதுக்கிட்ட என்ன சொல்லி வச்சானே தெரியல. அவன் வேற இந்த விஷயத்த கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காட்டுக்கு போயிருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியுமே யோசிச்சுக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் இங்கே போஸையும் கூட்டு, போஸ் நீ பண்ணி வச்சிருக்க காரியம் எவ்வளோ பெரிய விஷயம், காரியத்தை பண்ணி வச்சிருக்க தெரியுமா, இங்கே போஸ் அந்த மாத்து மருந்தா நீ எப்படி கொண்டு வந்த அப்படின்ற விஷயத்த அங்க காட்டுக்குள்ள போய் தெரிஞ்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். அங்க போஸ் இது சேதுவை நம்ம எப்படி எதனா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரியுமே போஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இங்க போஸும் அம்மா நீங்கள் அந்த விஷயத்தை விட்டுருங்க, அங்கே சேது போகிறான்ல அவன் அங்கேருந்து உயிரோடையே வர முடியாது, அதுக்கு என்ன ஏற்பாடோ நான் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரியும் அங்கே சொல்லிடுறாங்க. சேதுவுமே ஒரு அடியாளுக்கு கால் பண்ணி அங்கே சேது வந்திருக்கான், நான் ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்டுருக்கேன், அவன் இங்கே திரும்பி அந்த காட்டுக்குள்ளேருந்து திரும்பி வரவே கூடாது, அவனை அங்கேயே முடிச்சு விட்டுருங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சேதுவும் அந்த காட்டுக்குமே போயிடுறாங்க. அந்த வைத்தியரை பார்த்து வைத்தியரை ஒரு விஷயம் கேட்கணும், இது முக்கியமான விஷயம், எனக்கு இந்த தகவல் தெரிஞ்சுன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ நான் பண்றேன் அப்படின்னு மாதிரியும் கேட்குறாங்க. உடனே தம்பி என்ன விஷயம் சொல்லு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைத்தியருமே கேட்குறாங்க. உடனே சேது அன்றைக்கி ஒரு நாள் அந்த வெசமெண்ட்டுக்கு மாற்று முறிவு மருந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட சொன்னீங்கல்ல, அந்த ஆபத்தான காட்டுக்குள்ளே போயிட்டு அந்த மாற்று மருந்தையும் நானும் எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் என் கூட என் ஒய்ஃப் வந்துட்டு இருந்தாங்க, அவங்கள யாருன்னா அடித்தது எதுனா பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரியும் கேட்குறாங்க. உடனே அங்கே வைத்தியரோட பொண்ணுமே இருக்குது. அந்த பொண்ணு ஆமாண்ணே, அந்த ஒருத்தர் வந்தார், ஒரு லேடி சேரெல்லாம் பூசிக்கிட்டு அந்த மாற்று மருந்தை எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க, அப்போ தலை பின்னாடி அந்த பொண்ணை அடிச்சுட்டு ஒருத்தர் அந்த மாற்று மருந்தை திருட்டிக்கிட்டு ஓடிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே இதை கேட்டதுமே அங்க சேதுக்கு பயங்கர கோபமாக தான் இருக்கு. உடனே அந்த வைத்தியரையும் அந்த பொண்ணையும் கூட்டிக்கிட்டு அங்கே இந்த கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வேகமாகவும் வந்துக்கிட்டு இருக்காரு சேதுவும். அதுக்கப்புறம் சீக்கிரமாக அந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் இங்கே கருப்பசாமியை கும்பிட்டு இருக்காங்க. இங்கே அப்பத்தா ராஜாங்கம் சன்னியாசி எல்லாருமே கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் இங்கே ஈஸ்வரியும்
மாமா அந்த 1 கோடி கொடுக்குறேன்னீங்களா அந்த செக்கை நீங்கள் இப்போவே கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரியும் இங்கே ஈஸ்வரி கேட்குறாங்க. உடனே எங்கள் ராஜாங்கமும் நான் கல்யாண மேடையில் தான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருந்தேன். இங்கெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன். அந்த கல்யாணம் எப்போ நடக்குதோ அங்கே மலை மேலே இங்கே போஸு உக்கார்ற போது அந்த 1 கோடி இங்கே போஸுக்கு வந்து சேரும். அதை வச்சு அங்கே போஸு என்ன பண்ணாலுமே சரி ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணி அவன் நல்லபடியாக அதை என்னனாலையும் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரியும் ராஜாங்கம் சொல்லிடுறாங்க. உடனே நம்ம அந்த 1 கோடியே கிடைக்காத மாதிரி இங்கே சேது எதனா ஒரு விஷயத்த பண்ணி வச்சிட போகிறான் அப்படின்ற மாதிரியும் இங்கே ஈஸ்வரி ரொம்பவே குழப்பமாகவும் அங்கே நின்றுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே சாபுத்திரியும் தாமரையும் ஈஸ்வரியை பார்த்து ரொம்பவே ஜாலியாகவும் சிரிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த கல்யாணம் எப்படியும் நடக்க போகிறதில்ல இங்கே ஈஸ்வரியும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கட்டும். அவங்க 2 லட்ச ரூபாயில் புடவை எடுத்தாங்கல்ல அதை ஆசை தீர கட்டிக்கிட்டோம் எல்லாமே சந்தோஷமாக இருக்குது. கடைசி நேரத்தில் அங்கே பெரிய அதிர்ச்சியே காத்துக்கிட்டு இருக்கு இங்கே ஈஸ்வரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாபுத்திரியும் நினச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சேதுவும் அவன் எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டு இந்த வீட்டில் இருக்கான் அப்படின்ற மாதிரியும் பயங்கர கோபமாகவும் அவங்கள கூட்டிக்கிட்டு ரொம்பவே கிட்டையும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தமிழ் செல்வியும் காலேஜுக்கு போயிட்டு காலேஜை முடிச்சுக்கிட்டு வீட்டுக்குமே வந்துக்கிட்டு இருக்காங்க. மலருக்கும் இந்த கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக தான் இருக்குது. ஏன்னா அந்த பொண்ணு நல்ல பொண்ணாக தான் இருக்கும். ஆனால் போஸு கொஞ்சம் கூட நல்லவனே இல்லை. அந்த பொண்ணு போஸை கட்டிக்கிட்டு ரொம்பவே அவஸ்தை தான் படப்போகுது அப்படின்ற மாதிரியும் மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிறாங்க. உடனே தனமும் அக்கா நீங்கள் உக்காந்துக்கிட்டு படிங்கக்கா நான் இன்றைக்கி சமையல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. உடனே இல்லை தனம் நானும் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி மலரும் சொல்கிறாங்க. சரிங்கக்கா நீங்கள் படிக்கணும் ஏன்னா படித்து நீங்கள் நல்லா வக்கீலாகணும். இங்கே ஈஸ்வரிக்கும் அங்கே போஸுக்கும் நீங்கள் செருப்படி கொடுத்த மாதிரியே நீங்கள் வக்கீலாகி அவங்க முன்னாடி நிற்கணுங்க்கா எனக்கு அதுதான் ஆசைக்கா அப்படின்ற மாதிரியும் தானம் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட இங்கே மலருக்குமே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. உடனே எங்கள் ராஜாங்கமோ இந்த விஷயத்த சொல்லிவிட்டு அவர் வெளியில் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்ற மாதிரியுமே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஈஸ்வரிக்கு ரொம்பவே கோவமாக தான் இருக்குது. எந்த நேரத்தில் இங்கே சேது அந்த சாட்சியை ரெடி பண்ணிட்டு வந்துடுவான் அப்படின்ற மாதிரியும் பயமாக தான் இருக்குது. நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த போஸோட கல்யாணத்தை நான் ஏற்பாடு பண்ணால் இங்கே போஸு இவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இது அந்த அந்த உதவாத தாமரைக்கிட்ட போயிட்டு இது மாதிரிலாம் நடந்துருக்கான். அவனுக்கு கொஞ்சம் கூட புத்தின்றதில்லை அப்படின்ற மாதிரியும் ரொம்பவே கோபமாகவும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே எங்கள் போஸை கூப்பிட்டு போஸு எதனா பண்ணியடா எங்க சேது அந்த மாத்து மருந்தை நீ தமிழ் செல்வியை தான் அடிச்சுட்டு கொண்டு வந்த அப்படின்ற விஷயத்த இங்கே ராஜாங்கத்துக்கு அவன் சொல்லிட்டானா அந்த கல்யாணமே நடக்காது. ஏன்னா ஏற்கனவே வேற ஒரு பொண்ணு கூட உனக்கு கல்யாணம் நடக்கும் போது அது மலர்கிட்ட நீ தப்பாக நடந்த அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் மலரை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சான். அது மாதிரி இப்போ இந்த பொண்ணுக்குமே அதே மாதிரி பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலைன்னா வச்சுக்க உன்னை உயிரோடையே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரியும் இங்கே ஈஸ்வரி ரொம்பவே கோபமாகவும் சொல்லிடுறாங்க. உடனே எங்கள் போஸை அடிக்கிறதுக்கு சொல்லியிருந்தாங்க இல்லையா அவங்களுக்குமே கால் பண்ணுறாங்க. அந்த ரவுடியுமே காலவே எடுக்க மாட்டுறாங்க. ஐயோ கோட்டை விட்டுட்டாங்களா அப்படின்ற மாதிரியும் அங்கே போஸ் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கே ஸ்வீட் பேக்குமே கால் பண்ணி பேபி நான் ஏதோ தெரியாமல் அது மாதிரி என்ன பேச வச்சுட்டாங்க. அவங்க பிளான் போட்டு தான் இது கல்யாணத்தை நிறுத்தத்துக்காக தான் இது மாதிரி உனக்கு அம்மா ஃபோன்லேருந்து மெசேஜ் பண்ணி இது மாதிரி உன்னை வர வச்சுருக்காங்க. நான் எந்த தப்பாகவும் பண்ணலை. இது ஸ்வீட் பேபி என்ன மன்னிச்சுக்கோ பேபி. நான் அது மாதிரி பண்ணுற ஆளே கிடையாது. அவங்க ஏதோ மைண்டை மாற்றி இது மாதிரிலாம் பேச வச்சுட்டாங்க. நீ கல்யாணம் பண்ணிக்கிற போகிற பொண்ணுக்கிட்ட நீ எப்படி பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாமரை என்கிட்ட கேட்டதுனால தான் நான் அது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீ அந்த நேரத்தில் வருவ அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரியும் இங்கே ரொம்பவே சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த பொண்ணுக்கிட்ட போஸும். அந்த பொண்ணுமே நீங்கள் என்கிட்ட எல்லாமே நீங்கள் உண்மையாக தான் இருக்கணும். எந்த பொய்யுமே எங்ககிட்ட சொல்லக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் எந்த விஷயம் செய்கிறதா இருந்தாலுமே என்கிட்ட சொல்லிட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்ல சொல்லிட்டு தானே இருந்தேன். எனக்கு இது மாதிரிலாம் பண்ணால் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. ஏற்கனவே அந்த பையனை நான் டைவர்ஸ் பண்ண காரணம் இந்த காரணத்தை கொண்டு தான் அவனை டைவர்ஸ் பண்ணேன். ஆனால் உங்களை கூட கல்யாணம் பண்ணிவிட்டு நான் டைவர்ஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு நிமிஷம் கூட யோசிக்க மாட்டேன். நீங்கள் இது மாதிரிலாம் கடைசி வரையுமே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் சொல்கிற பேச்சை கேட்காம இருந்தீங்கன்னா நான் உங்களை கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியும் அவங்களையுமே மிரட்டுறாங்க. உடனே அப்படி இப்படின்னு சமாளித்து அந்த பொண்ணையுமே சம்மதிக்க வச்சிடுறாங்க. இப்போ சேதுவை தான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் போஸ் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே வெளியே போய் கீழவையும் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க ஈஸ்வரியும் சித்ராவும். அங்கே சாபுத்திரி உக்காந்துக்கிட்டு இன்னும் மதனி இங்கே கல்யாணம் இருப்பது ரொம்பவே ஜோராகவே போயிட்டுருக்கு போல். இங்கே போஸுக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. அவனோட கல்யாணம் ஏற்கனவே நின்று கல்யாணம் மேடம் வரையும் பொண்ணு மாதிரி கல்யாணம் பண்ணான். இப்போ இந்த டைம் என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. இங்கே
5 மணிக்கு இங்க புடிபுடிக்காரங்க கூட வந்து ஒரு மாதிரியா பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாணத்துல அதிரடி திருப்பங்கள் நடக்க போகுது அப்படின்ற மாரியும் சொல்லிட்டு இருந்தான். ஆனா என்ன நடக்க போகுதுன்னே தெரியல மதனி. பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்ற மாரியும் இங்க வார்னிங் பண்றாங்க சாவித்திரி. உடனே இத கேட்ட ஈஸ்வரிக்கு பயங்கர கோவமா தான் இருக்கு. இங்க பாருங்க, நீங்க போஸோட கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நீங்க இது மாரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அம் நீங்க இது மாரிலாம் பண்றது நீங்க நெனைக்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட நடக்காது. போஸோட கல்யாணம் நல்லபடியா நடக்க வேண்டியது. எல்லாமே நான் பார்த்துப்பேன். உங்களுக்கு என்ன வந்துச்சு? என்னோட பையனோட கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கலாம் கங்கணம் கட்டி சுத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாரியும் சொல்லிட்டு, அங்கேருந்து ஈஸ்வரியும் சித்ராவும் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்பத்தாவும் உட்காந்துக்கிட்டு, இங்க அது சேது எதுக்காக இங்க வெளியில போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனா, என்ன ஆச்சுன்னே தெரியல. எதுக்காக இது மாதிரிலாம் போயிட்டு இருக்கான்? இது போஸ் இது எதனா தப்பு பண்ணிட்டு இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்பத்தாவுமே யோசிக்கிறாங்க. ஆனால் அங்கே சேது வந்தால் இங்கே இது போஸை இந்த வீட்லேயே வைக்க மாட்டாங்க அப்படின்ற விஷயம் இங்கே சேதுக்கு மட்டும்தான் தெரியும். உடனே இங்கே வீட்டுக்குமே வந்துடுறாங்க. ராஜாங்கமும் அங்கே சேரையில் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த வைத்தியரையும் அந்த வைத்தியரோட பொண்ணையுமே கூட்டிகிட்டு உள்ளே வருவோம். உடனே எங்கள் ஈஸ்வரி, சித்ரா, போஸு இவங்க 3 பேரையும் அந்த சித்தரையும் அந்த பொண்ணையும் பார்த்ததும் ரொம்பவே அதிர்ச்சியாகவும் ரொம்பவே பதட்டமாகவும் தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா என்ன சாட்சியை கொண்டு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரியும் அவங்க ரொம்பவே அதிர்ச்சியாக நின்றுக்கிட்டு இருக்க. உடனே அப்பா, உங்களுக்கு நான் இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த விஷயம் சாட்சியோட உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்றதுனால தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அங்கே போஸு இந்த வீட்டில் பொய்யா நடிச்சுக்கிட்டு இருக்கான்ப்பா. உங்களை மாற்று மருந்தை எடுத்துகிட்டு வந்து காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் இல்லைப்பா, அது மொத்தமும் பொய்யை தான் சொல்லியிருக்கான்ப்பா. அங்கே தமிழ்ச்செல்வி தான் அந்த மாற்று மருந்தை எடுத்துகிட்டு வந்தது. ஆனால் அங்கே போஸு தமிழ்ச்செல்வியை அடிச்சுட்டு அந்த மாற்று மருந்தை திருடிட்டு வந்ததும் இல்லாமல் இந்த வீட்டில் எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கிட்டு உங்ககிட்ட 1 கோடி வாங்குறான்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே ரெடி ஆகிடு இங்கே உக்காந்துக்கிட்டு இருக்கான்ப்பா. போஸு ரொம்பவே கெட்டவன்பா. அவன் இந்த வீட்டில் இருந்தால் எல்லாருக்குமே ஆபத்து தான்ப்பா. உங்களுக்கு சாட்சி வேணும்ல. இந்த வைத்தியர் தான் எனக்கு அந்த காட்டுக்குள்ளே வழி சொல்லி அமுச்சு விட்டாரு. அந்த காட்டுக்குள்ளே இவர் மட்டும் தான் இருக்கிறது. இவரவே கேளுங்கப்பா. அவங்க 2 பேருமே அங்கே போஸு இங்கே தமிழ்ச்செல்வியை அடிக்கிறத பார்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இங்கே ஆமாங்க ஐயா, அங்கே ஒரு கட்டம் போட்ட சட்டை போட்டவர் ஒருத்தர் வந்து அங்கே தமிழ்ச்செல்வின்றவங்க ஒரு பேக்கை தூக்கிட்டு சேரெல்லாம் பூசிக்கிட்டு அவங்க மாற்று மருந்தை கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் பின்னாடி இங்கே அந்த கட்டம் போட்ட சட்டைனா அங்கே அந்த தமிழ்ச்செல்வியை அடிச்சுட்டு அந்த மாற்று மருந்தை எடுத்துகிட்டு ஓடி போயிட்டாரு. அந்த அக்கா மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் தான் அந்த தமிழ்ச்செல்வியை தூக்கிட்டு போனார். இதை நான் பார்த்தேன். ஆனால் இவர்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது அதுக்குள்ளே நீங்கள் ஊரை விட்டு போயிட்டீங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டுறாங்க. எங்கள் ராஜாங்கத்துக்கு பயங்கர கோபமாக தான் இருக்குது. உடனே இவ்வளோ பெரிய தப்பை பண்ணிட்டு இந்த வீட்டில் அவன் எவ்வளோ தைரியமாக நின்றுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கத்தி எடுத்துகிட்டு வந்து வெட்டுறதுக்குமே வந்துடுறாங்க. உடனே எங்கள் ஈஸ்வரிக்கு மாமா அவன் எதோ தெரியாமல் பண்ணிட்டான் மாமா, அவனை கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க மாமா, நீங்கள் தான் அவனுக்கு நல்ல காரியம் பண்ணி வைக்கணும், இந்த கல்யாணத்தை மட்டும் நிப்பாட்டியாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஈஸ்வரி சொல்கிறத கேட்டதுமே உங்கள் ராஜாங்கத்துக்கு ஈஸ்வரி மேலே பயங்கர கோபமாக தான் இருக்குது. ஈஸ்வரி, உனக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. அப்போ தெரிஞ்சுமே உங்கள் பையனோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த நீயுமே மறைச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியுமே வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க இங்கே ராஜாங்கம். உடனேங்க சன்னியாசி, ஈஸ்வரி நீ போஸ் இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு நீ முதல்ல யார்கிட்ட வந்து சொல்லியிருக்கணும். உன் பையனோட வாழ்க்கை நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு உன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கலான்னு சொல்லிட்டு நீ இது மாதிரி பண்ணியிருக்கிறதுனால எனக்கு நீ ஒரு பொண்ணான்னு சொல்லிட்டு இது நினைக்கும் போது எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் உன்ன வேற கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் பாரு. என்ன சொல்லணும், எனக்கு அசிங்கமா இருக்கு உன்னை இந்த வீட்டில் இருக்க வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சன்னியாசியுமே பயங்கர கோவமா தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ராஜாங்கம் உடனே போஸ் நீ இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் போஸு வாயில் கேட்டால் அங்கே உண்மையை சொல்லாமல் அங்கே இந்த இப்போ பொய் சொல்லி அப்படி இப்படின்னு மாற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ராஜாங்கம் கத்தி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே சேதுவை வெட்டுறதுக்கே போயிடுறாரு. அதுக்கப்புறம் பயந்து என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்து கும்பிட்டு நான் தெரியாமல் இது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டேன், ஏன்னா இந்த வீட்டில் விட்டு தருதுறோம் அப்படின்னு சொல்லிட்டு துரத்திட்டீங்க, இந்த வீட்டுக்குள்ளே வரணும்னா எனக்கு வேறு காரணம் எதுவுமே தெரியல, அதனால தான் அந்த தமிழ்ச்செல்வியை அடிச்சுட்டு அந்த மாற்றமாகவே எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் ராஜாங்கத்துக்கு பயங்கர கோவமாக தான் இருக்குது. சேது, இதுக்கு மேலே இங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது போஸு, அவனை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சேதுக்கிட்ட சொல்லிடுறாங்க. உடனே ஈஸ்வரி அங்கே ராஜாங்க காலில் விழுந்து மாமா நீங்கள் அவனை ஒரு
நல்ல நிலைமைக்கு வர வைக்கணும். நீங்க நினைச்சா மட்டும் தான் முடியும் மாமா. நீங்க அவனை இந்த வீட்டை விட்டு துரத்திடாதீங்க மாமா. அவன் தருதலை ஆயிடுவான் மாமா. அவனுக்கு கொஞ்சம் பொறுப்பு வரட்டும். இப்ப அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சா அவன் எல்லாமே சரியாயிடுவான். நீங்க அவனை இந்த வீட்டை விட்டு துரத்தாதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க ராஜாங்கமே இந்த வீட்டுக்குள்ள விட்டாலுமே சன்னியாசி விட மாட்டாங்க. ஈஸ்வரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அவன் செஞ்ச காரியம் சின்ன காரியமா பண்ணியிருக்கான். ஒரு முழுகாம இருக்கா பொண்ணை தெரிஞ்சுமே அவளை அடிச்சுட்டு அந்த மாத்து மருந்தை எடுத்துட்டு வந்திருக்கான். இவன் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்றதுனால ஒரு உயிரவே சாகடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் துணிஞ்சிட்டானா, அவன் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு தகுதியானவனே இல்லை. அவன் யாரனாலையும் கொலை பண்ணுறதுக்கு இது முயற்சி பண்ணுவான். அவன் இந்த வீட்டில் இருக்கிற வரையும் எல்லாருக்குமே ஆபத்து தான் அப்படின்ற மாதிரியும் சன்னியாசினே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.